Hi sisters, welcome to my channel. நான் இந்த மந்த்துக்கான grocery item DMartல வாங்கினேன். என்னால MRP விட 930 rupees சேவ் பண்ண முடிஞ்சது. என்ன பொருள் வாங்கினேன், எவ்வளவு குவாண்டிட்டி, MRP price எவ்வளவுன்றத வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற பொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு per kg 32 rupees. DMartோட ஓன் ப்ராடக்டான கோதுமை மாவு தான் நான் வாங்கியிருந்தேன். சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டா இருந்தது. அதனால இந்த மாசமும் இங்கே கண்டினியூ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா இதுவும் DMartோட ஓன் ப்ராடக்ட் உளுத்தம் பருப்பு தான். பெர் கேஜிக்கு 129. நான் வந்து ஒரு கிலோ வந்து 350 கிராம் உள்ள பருப்பு வாங்கியிருந்தேன். 174 ரூபாய் இருக்குது. துவரம் பருப்பும் பார்த்தீங்கன்னா DMartோட ஓன் ப்ராடக்ட் தான். பெர் கேஜிக்கு 161. இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான பருப்பு இருக்குது. நான் வந்து இந்த பருப்பு 161ன்றதுக்காக வாங்கினேன். பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா உதயம் பருப்பு ரேஞ்சுக்கு சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாளாக சம்பா கோதுமை ரவை பார்த்தீங்கன்னா நான் பேக்கெட் ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைமாக DMartோட ஓன் ப்ராடக்ட் கோதுமை ரவை வாங்கியிருக்கேன். பெர் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 107. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 130 கிராம் உள்ளது வாங்கியிருக்கேன். பேக்கெட் ஐட்டம்ஸோடு கம்பேர் பண்ணும்போது DMartோட ஓன் ப்ராடக்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DMartோட சக்கரை தான் வாங்கியிருந்தோம். பெர் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 42 rupees. ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே உள்ள மல்லிகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 48க்கு தராங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 rupees சேவ் ஆகுது. இதுவே பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 48ன்னு வருது. அதனால் நான் DMartோட ஓன் ப்ராடக்ட் சக்கரையை வாங்கிட்டேன். DMartோட பாம்பே ரவை தான் நான் வாங்கியிருந்தேன். பெர் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 41.50 rupeesக்கு தராங்க. இதுவும் ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். DMartோட ஒற்சக்கல்ல தான் வாங்கியிருந்தேன். பெர் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 127. நான் வந்து ½ kg தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து 71 rupees ஆச்சு. லூஸில் இருக்க ஐட்டம் தானே நினச்சிட்டு நான் கூட 2 மாதமாக வாங்கினேன். எப்படி இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 மாதமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா வாங்கியிருந்தேன். சப்பாத்தி மாவுக்குலாம் கொஞ்சம் கூட போட்டு பிசைஞ்சால் நல்லாயிருக்குன்றதுக்காக. ஆனால் கோதுமை மாவே அங்கே நல்லா தான் இருக்குது. இப்போ மைதா பார்த்தீங்கன்னா பெர் கேஜிக்கு 37.50 rupees. நெக்ஸ்ட்டு DMartோட ஓன் ப்ராடக்ட் அவள் தான் பேக்கெட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இதோட ஒரிஜினல் MRP பார்த்தீங்கன்னா 44 rupees. DMartோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31 rupees. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 13 rupees சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் DMartோட உப்புக்கல்லை வாங்கியிருந்தேன் 200 கிராம். MRP பார்த்தீங்கன்னா 41 rupees. DMartோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 rupees. கிட்டத்தட்ட 8 rupees சேவ் ஆகுது. யாஷ்கோடா 3-in-1 ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா 150 கிராம். MRP பார்த்தீங்கன்னா 65 rupees. DMartோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 rupees. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 33 rupees சேவ் ஆகுது. எங்கேயுமே இந்த அளவுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபம் லேம்ப் ஆயில் பார்த்தீங்கன்னா 500 ml. MRP பார்த்தீங்கன்னா 96 rupees. DMartோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76 rupees. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20 rupees சேவ் ஆகுது. இந்த அளவுக்கு கிராசரி ஐட்டம்ஸில் நம்மளால் ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ண முடியும்னா அது DMartல மட்டும்தான் முடியும். நெக்ஸ்ட் சீட்டா வத்திப்பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா 10 pieces உள்ளது. ஜஸ்ட் 8 rupeesக்கு தராங்க. கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வத்திப்பெட்டி 1 ரூபான்னு தராங்க. நெக்ஸ்ட் சென்சோடைன் டீப் கிளீன் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 70 கிராம். MRP பார்த்தீங்கன்னா 145 rupees. DMartோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 118 rupeesக்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 27 rupees சேவ் ஆகுது. எப்படி தான் இவங்களால ஆஃபர் ப்ரைஸில் இவ்வளோ தர முடியுதுன்னு தெரில. நெக்ஸ்ட் மல்டி பர்பஸ் பவுச் வாங்கியிருந்தேன். MRP பார்த்தீங்கன்னா 60 rupees. DMartோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 rupees. பேங்க் பாஸ்புக்கு, ஸ்கூல் பில்ஸு, ATM கார்டு, ஆதார் கார்டெலாம் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதில் மிஸ் பண்ணாமல் இருக்குது. இந்த பவுச்சில் வச்சுட்டு போகலான்னு வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. DMartல பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்க்குலாம் ரொம்பவே ஆஃபர் தராங்க. எப்படி தான் அவங்களால தர முடியுதுன்னு தெரில. இந்த 2 லிட்டர் லிக்விட் மேட்டிக் பார்த்தீங்கன்னா MRP 330. DMart ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199க்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 131 rupees சேவ் ஆகுது. ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வெளியே எங்கேயும் வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா DMartோட கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். ப்ளஸ் உங்களுக்கு ஐடியாவும் கிடைக்கும் எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கலான்ட்டு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் டிஷ் வாஷ் சோப்பு வாங்கியிருந்தேன். 1/2 kg சோப்பு வந்து 2 சோப்பு வந்து ஒன்றா பேக் பண்ணி தராங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 96 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ருபீஸ்க்கு தராங்க. நம்மளுக்கு 30 ருபீஸ் சேவ் ஆகுது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஜெல்லு வாங்கியிருந்தேன். அது கூட ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் இந்த வாட்டி சோப்பு ட்ரை பண்ணுறேன். மாம் சோப்லாம் பார்த்தீங்கன்னா சேவர் பேக்குன்னு ஆஃபரில் இருந்தது. ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 198 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 148 ருபீஸ். கிட்டத்தட்ட நமக்கு 50 ருபீஸ் சேவ் ஆகுது. மந்த்லி ஒன் டைம் வர முடியலனா கூட 3 month ஒன்ஸ்க்கு வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் டிமார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிட்டு போங்க. நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். மைசூர் சாண்டல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 30 ருபீஸ். டிமார்ட்டில் 24 ருபீஸ்க்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 ருபீஸ் சேவ் ஆகுது. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 20 பீசஸ் உள்ள சாம்பிராணி இருக்குது. பெரிய பாக்ஸ் சாம்பிராணி வாங்காமல் நான் சின்ன சின்ன பாக்ஸில் சாம்பிராணி வாங்கிக்கிட்டேன். 2 வகையான சாம்பிராணி வாங்கினேன். இந்த நவீன் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 12 ருபீஸ். டிமார்ட்டில் 10 ருபீஸ்க்கு தராங்க. மைசூர் சாண்டல் சோப் பார்த்தீங்கன்னா 125 கிராம் உள்ள சோப்பு எம்ஆர்பி 69 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62க்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 7 ருபீஸ் சேவ் ஆகுது. ஸ்டீல் பிளேட்டில் உள்ள அகர்பத்தி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் 39 ருபீஸ்க்கு இருக்கு. ஒருத்தான ப்ரைஸில் அகர்பத்தி ஸ்டாண்ட் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டேன். டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா டவல்ஸ் வெரைட்டி நிறையா இருக்குது. மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டவல், க்ளீனிங் டவல், லஞ்ச் டவல், ஃபேஸ் டவல் நிறையா இருக்குது. நான் ஃபேஸ் டவல் 20 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் வாங்கினேன். 25 பேக் உள்ள டெட்லே க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 170. டிமார்ட்டில் 129க்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 41 ருபீஸ் சேவ் ஆகுது. இதில் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், மின்ட், லெமன் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் டீ. 180 கிராம் அனில் சேமியா பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ். டிமார்ட்டில் 54 ருபீஸ்க்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பேக்கெட்டில் 5 ருபீஸ் சேவ் ஆகுது. எம்டிஆர் சில்லி பவுடர் 100 கிராம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 70 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 11 ருபீஸ் சேவ் ஆகுது. இதுவே இன்னும் 200 கிராம் பேக்கெட்டு ஒரு 1/2 kg பேக்கெட்லாம் எடுத்திங்கன்னா இன்னும் ஆஃபர் அதிகமாக இருக்குது. நான் 100 கிராம் பேக்கெட் வாங்கியிருந்தேன். அன்னபூர்ணா பிரியாணி மசாலா 50 கிராம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் எம்ஆர்பி 46. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23க்கு தராங்க. கிராசரி ப்ராடக்ட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தெரியணும்னு நினச்சிங்கன்னா போன வீடியோவில் போட்டுருக்கோம், லிங்க் தரோம், செக் பண்ணி பாருங்கள். Triple7 ப்ரீமியம் குவாலிட்டி ஜிஞ்சலி ஆயில் பார்த்தீங்கன்னா நான் 500 ml வாங்கியிருந்தேன். ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 189. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149க்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 40 ருபீஸ் இந்த எண்ணெயில் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இது வந்து கேனேஷ் ட்ரெடிஷ்னல் நாட்டு சக்கரை 500 கிராம் பேக் 2. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபருக்கு தராங்க. இதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையில் டிமார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அதனால் 1 மந்த்துக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்குவாங்க. செங்கல்பட்டு டிமார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தான் நிறைய பேரால் வாங்க முடியும். அதனால் 1/2 kg 1 kg வாங்காமல் மொத்தமாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு தேவையானதோ இல்லை 3 மந்த்ஸ்க்கு தேவையான கிராசரி ஐட்டம் வாங்கினீங்கன்னா இன்னமும் அதில் 30% ஆஃபர் இருக்குது, 40% ஆஃபர் இருக்குது. அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் போன வீடியோவில் தந்திருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்தி லெமன் ரைஸ் பவுடர் 50 கிராம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 8 ருபீஸ் சேவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சக்தி பிராண்ட் தான். புளியோதரை ரைஸ் பவுடர் 50 கிராம் வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17 ருபீஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10 ருபீஸ் சேவ் ஆகுது. சக்தி கரம் மசாலா பார்த்தீங்கன்னா 50 கிராம். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 46 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 19 ருபீஸ் வந்து சேவ் ஆகுது. ஏவிடி ப்ரீமியம் குவாலிட்டி டீ தூள் பார்த்தீங்கன்னா 250 கிராம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86 ருபீஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 14 ருபீஸ் சேவ் ஆகுது.
ஒர்க் பண்ணுற லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது கொஞ்சமாவது சேவ் பண்ண முடியும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணணும்னு நினச்சா கூட விற்கிற விலைவாசிக்கு எதையுமே சேவ் பண்ண முடியல. ஆனால் நம்ம நினச்சா கிராசரி ஐட்டம்ஸில் இது மாதிரி ஆஃபரில் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். மதுரை பாண்டியன் அப்பளக்கட்டு. இது ப்ரீமியம் பேக் 100 கிராம் உள்ள 2 பேக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 58 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபருக்கு தராங்க. ரொம்பவே ஒர்த்தான ப்ரைஸில் இந்த 2 அப்பளக்கட்டு நான் வாங்கியிருந்தேன். கிசான் ஃப்ரூட் மிக்ஸ்டு ஜாம் பார்த்தீங்கன்னா 20 கிராம் உள்ள பாக்ஸ் வந்து நான் 3 வாங்கியிருந்தேன். பெரிய பேக்காக வாங்கலை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 20 ருபீஸ், டிமார்ட்டில் 18 ருபீஸ் தராங்க. ஒரு பேக்கெட்டில் நம்ம வந்து 2 ருபீஸ் சேவ் பண்ண முடியுது. 3 பாக்ஸ் வாங்கினதால 6 ருபீஸ் சேவ் பண்ண முடிஞ்சுது. அன்னபூர்ணா சாம்பார் பவுடர் 100 கிராம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 66 ருபீஸ். டிமார்ட்டில் வந்து நான் ஒரு பேக் மட்டும் வாங்கியிருந்தேன், அதனால் 33க்கு தந்தாங்க. இது ஒரு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். 50 கிராம் உள்ள சக்தி கறி மசாலா பவுடர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 37, டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ்க்கு தராங்க. நம்மளால் 10 ருபீஸ் சேவ் பண்ண முடியுது. காவேரி பில்ல கற்பூரம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் உள்ள பேக். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ், டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58 ருபீஸ்க்கு தராங்க. நம்மளால் கிட்டத்தட்ட 41 ருபீஸ் சேவ் பண்ண முடியுது. டாப்ராமன் மசாலா நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 18 பேக். இது 480 கிராம், எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 112, டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77 ருபீஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 35 ருபீஸ் சேவ் பண்ண முடியுது. குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக மசாலா நூடுல்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி தந்தே அவனால விட மாட்டாங்க. நான் எப்போவுமே மேகி தான் வாங்கி தருவேன். இந்த வாட்டி ஆஃபரில் இருக்க இது வாங்கிட்டேன். ஏஜ் 6+ உள்ள கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட்டோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பேஸ்ட். இது 80 கிராம். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 162, டிமார்ட்டில் 112க்கு தராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50 ருபீஸ் சேவ் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் இந்த மந்த்துக்கான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ என்னால் 913 ருபீஸ் சேவ் பண்ண முடிஞ்சுது. ஒரிஜினல் எம்ஆர்பியும் ப்ளஸ் டிமார்ட்டோட ப்ரைஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் எவ்வளோ சேவ் பண்ணலான்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கும் டிமார்ட்டில் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க போனீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு தெரிஞ்சுட்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பொருள் வாங்கலான்றதும் தெரியும். இந்த மாதிரி டிமார்ட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, இனிமேலும் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மந்த்துக்கான கிராசரி ஐட்டம்ஸ் நம்ம சேனலில் உடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோவோட இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.